அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் மறைந்தாலும் அவர்கள் விட்டுச் சென்ற நற்செயல்களும், அவர்கள் உருவாக்கிய நிறுவனங்களும், அவர்கள் வளர்த்த மனிதர்களும் அவர்களை உயிரோடு தான் வைத்திருக்கும். அத்தகைய ஒரு முன்மாதிரி முஸ்லிமாக, ஒரு தாயாக, ஒரு கல்வியலாளராக, ஒரு சமூக தொண்டனாக எமது கண்களின் முன்னால் வாழ்ந்த மர்ஹூம் ஷேக் சியாவுத்தீன் மதனி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை நினைவு கூறும் இந்த நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அஹ்லன் வசஹ்லன் வ மர்ஹபன் பிக்கும். முதலாவது உரையாக ஒரு தாயின் மனங்கமலும் பண்பாடுகள் என்ற தலைப்பில் ஷேக் உஸ்தாத் ஏசி அகார் முகமது அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். உண்மையில் உஸ்தாத் அவர்களுக்கும் உஸ்தாத் அகார் முகமது அவர்களுக்கும் மர்ஹூம் ஷேக் சியாவுத்தீன் மதனி அவர்களுக்கும் இருக்கின்ற அந்த உறவு பிணைப்பு பற்றி இங்கு சற்று குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மர்ஹூம் சியாவுத்தீன் மௌலவி அவர்கள் அமீனியாவிலே பட்டம் பெற்று வெளியாகி இலங்கை நாட்டிலே தவா பணியில் ஈடுபடுகின்ற போது உஸ்தாத் மர்ஹூம் சியாவுத்தீன் மதனி அவர்களின் மென்டராக, அவர்களின் ரோல் மாடலாக திகழ்ந்தவர் உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் தான். அவருடைய 90களிலே அவர் நிகழ்த்திய பயான்களாக இருக்கலாம், அவர் நிகழ்த்திய அந்த புரோகிராம்கள் அனைத்திலும் கூட உஸ்தாத் அகார் அவர்களினுடைய சாயல், அவர்களினுடைய அந்த ஸ்டைலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாணவராக மர்ஹூம் ஷேக் சியாவுத்தீன் மதனி அவர்கள் இருந்தார்கள். அந்த வகையில் உஸ்தாத் மர்ஹூம் சியாவுத்தீன் மதனி அவர்களுக்கும் உஸ்தாத் அகார் முகமது அவர்களுக்கும் இடையிலான உறவு மிகவும் நெருக்கமானது. ஒரு ஆசிரியராக உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் மர்ஹூம் சியாவுத்தீன் மதனி அவர்களுக்கு இருந்திருக்கிறார்கள். ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக, இவ்வாறு பல தளங்களிலும் அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு மனிதர் தான் உஸ்தாத் அகார் முகமது அவர்கள். உண்மையில் இந்த நிகழ்வில் ஒரு தாயின் மனங்கமலும் பண்பாடுகள் என்ற தலைப்பில் உரையை நிகழ்த்துவதற்காக எங்களுக்கு சம்மதம் தெரிவித்த உஸ்தாத் அகார் முகமது அவர்களுக்கும் நன்றி கூறி அவர்களுடைய தேக ஆரோக்கியத்திற்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்வதோடு இன்ஷா அல்லாஹு தாலா இந்த நிகழ்வின் அடுத்த கட்டமாக நாங்கள் உஸ்தாத் அகார் முகமது அவர்களை உரை நிகழ்த்துவதற்காக அன்போடு அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வ ஸய்யிதுல் முர்ஸலீன் ஸையிதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஈமானிய உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்படியானதொரு நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டியிருக்கும், பேச வேண்டியிருக்கும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. ஷேக் சியாவுத்தீன் ரஹ்மத்துல்லா அவர்கள் இறுதியாக மே மாதம் 17ஆம் தேதி என்னோடு தொலைபேசியில் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தார். அதுதான் அவருடனான இறுதி உரையாடலாக அமையும் என்று நான் அப்போது நினைத்திருக்கவில்லை, அவரும் நினைத்திருக்க மாட்டார். அந்த தொலைபேசி உரையாடல் முடிந்து 3 நாட்களுக்குள் அவர் வஃபாத்தான செய்தி என்னை வந்து அடைகிறது. எதிர்பாராத திடீர் நிகழ்வாகவே அதனை நான் பார்த்தேன். மௌத்து உண்மையானது, ஆனால் சிலரது இழப்பை தாங்கிக் கொள்வது என்பது சிரமமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தனது மகன் இப்ராஹிமுடைய மரணத்தின் போது கண் கலங்கினார்கள், கவலைப்பட்டார்கள். இன்னல் ஐன தத்மா வல் கல்ப் யஹ்ஸன் வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா வ இன்னா பிஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூனூன். கண்கள் பனிக்கின்றன, கண்ணீர் வடிக்கின்றன, கல்பு கணக்கிறது, கவலை கொள்கிறது. ஆயினும் நமது ரப்பு திருப்தி அடையக்கூடிய வார்த்தைகளை தவிர வேறு எதனையும் நாம் பேசப்போவதில்லை. இப்ராஹிமே, உமது பிரிவு எம்மை வாட்டுகிறது, வதைக்கிறது, கவலை கொள்ளச் செய்கிறது என்று நபி அவர்கள் மிகவும் ஆதங்கத்தோடு குறிப்பிட்ட செய்தியை நாம் அறிவோம்.
இந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர் சியாதீன் அவர்களுடைய இந்த திடீர் மறைவு நம்மை எல்லாம் பெரும் கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. அந்த அதிர்ச்சியிலிருந்து நானும் மற்றும் பலரும் இன்னும் விடுபடவில்லை என்று நான் நினைக்கிறேன். கடந்த ரமதான் மாதத்தில் கூட 2 வாரங்களுக்கு மேலாக ஒன்றாக நான் இறுதியாக விடைபெறும் வரை என்னோடு இருந்தவர் அவர். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஈமானிய உறவுகளே, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கதாவை, கதிரை, தீர்ப்பை, நிர்ணயத்தை நாம் பொருந்திக் கொண்டே ஆக வேண்டும். மௌத்துக்கு காலம் இல்லை, நேரம் இல்லை, வயது இல்லை, எந்த காரணமும் மௌத்துக்கு தேவையும் இல்லை. ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒருவருக்குரிய நிர்ணயிக்கப்பட்ட அந்த அஜல் தவணை வந்துவிட்டால் சற்றும் முற்படுத்தப்படவோ பிற்படுத்தப்படவோ மாட்டாது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. வலன் யுஅখির அல்லாஹ் நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். ஒருவருக்குரிய அஜல் வந்துவிட்டால் அல்லாஹு தஆலா அதனை பிற்படுத்தப் போவதில்லை. இந்த வகையிலே அவருடைய பிரிவை பொருந்திக் கொள்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. கடந்த வாரங்களிலே நான் வெளிநாடுகளில் இருந்தபோது கூட அவ்வப்போது அவர் பற்றிய சில பல நினைவுகளை மக்களோடு பகிர்ந்து கொண்டேன். கடந்த செவ்வாய்க்கிழமை 2 நாட்களுக்கு முன்னால் கட்டாரிலே அவருடைய வீட்டுக்கு சென்று அவரது குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் சொல்லும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தமை உண்மையில் எனக்கு பெரிய ஆறுதலாக அமைந்தது என்று சொல்லலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஈமானிய உறவுகளே, ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தனது அறிமுக உரையில் குறிப்பிட்டது போல இப்படியான நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கிற நோக்கங்களை நாம் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நினைவேந்தல் நிகழ்வு, ஞாபகார்த்த கூட்டம், இரங்கல் கூட்டம் என்று பல பெயர்களில் இப்படியான நிகழ்வுகள் அழைக்கப்பட்டாலும் இவற்றுக்கு பின்னால் இருக்கிற நோக்கங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவை. வஃபாத்தானவருடைய, நம்மை விட்டு பிரிந்தவருடைய நற்பண்புகளை, நலவுகளை நாம் அதிகம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய நலவுகளை, நன்மைகளை பேசுகிற போது அவர்கள் அதனால் பயனடைகிறார்கள், பிரயோசனம் அடைகிறார்கள். அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய சாட்சியாக அமைந்து விடுகிறது. மாத்திரமல்ல, வஃபாத்தானவர்களுக்கு எல்லோரும் மனமுருகி துஆ செய்வதற்கான சந்தர்ப்பங்களாகவும் இப்படியான சந்தர்ப்பங்கள் அமைந்து விடுகின்றன. இவற்றோடு எப்போதும் நாம் நன்றி பாராட்ட வேண்டும். நன்றி கொண்டவர்களாக இருக்கலாகாது, நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. அந்த வகையில் நம்மோடு வாழ்ந்து பல தசாப்த காலமாக நமக்காகவும் நம் சமூகத்துக்காகவும் நம் சன்மார்க்கத்துக்காகவும் உழைத்த அந்த மனிதனுக்கு நன்றி சொல்கிற ஒரு சந்தர்ப்பமாகவும் இதனை நாம் பார்க்க வேண்டும். இவை அனைத்துக்கு மேலாக வாழ்கின்ற எனக்கும் உங்களுக்கும் பொதுவாகவும் இளம் சந்ததியினருக்கு குறிப்பாகவும் நல்ல முன்மாதிரிகளை, நல்ல அடையாள புருஷர்களை அறிமுகப்படுத்துகிற தார்மீக கடப்பாடு நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது. உண்மையிலேயே அவர் ஒரு சிறந்த ரோல் மாடல், ஒரு உதாரண புருஷர். எனவே அவரை பற்றி பேசி, அவருடைய வாழ்வு பற்றியும் பணிகள் பற்றியும் பேசி, நாம் அவற்றிலிருந்து பெறக்கூடிய பாடங்கள் என்ன, படிப்பினைகள் யாவை என்பது தொடர்பிலே அதிகம் சிந்திக்க வேண்டும். அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும் என்ற ஊக்கம் நமது இளம் சந்தையினர் மத்தியிலே உருவாக வேண்டும். அவரை போலவே ஒரு லெகசியை, இந்த உலகிலே வாழ்ந்ததற்கு சில அடையாளங்களை, தடயங்களை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வு நம்மிலே பிறக்க வேண்டும். பிறந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் என்று இல்லாமல் நாம் இந்த உலகிலே வாழ்ந்ததற்கு சில தடயங்களை விட்டுவிட்டு செல்கின்ற மிகப்பெரிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்ற உணர்வு இத்தகையவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது, இத்தகையவர்களை நினைவு கூறுகிற போது நம்மில் தோன்றும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஈமானிய உறவுகளே, ஷேக் சியாதீன் ரஹ்மஹுல்லா அவர்களுக்கும் எனக்கும் இடையிலான உறவு 40 ஆண்டுகளை கடந்தது. நிக்கவரட்டிய அமீனியா அரபு கலாசாலையின்
முதல் தொகுதி மாணவர்களில் ஒருவராக, குறிப்பிடத்தக்க ஒரு மாணவராக அவர் இருந்தார். அதனுடைய ஸ்தாபக அதிபர் சாலிம் ஹசரத் அவர்கள் அந்த முதலாம் குழாம் மாணவர்களை உருவாக்குவதில் எப்படியெல்லாம் தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு பணியாற்றினார் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. ஒரு கட்டத்திலே சாலிம் ஹசரத் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு, இந்த முதலாவது தொகுதி மாணவர்களை உருவாக்குவதில் உங்களது பங்களிப்பு தேவை, நீங்கள் இங்கு வருகை தந்து இந்த மாணவர்களுக்கு இதுவரை போதிக்கப்படாத பாடங்களை போதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அந்த வகையில் தொடர்ந்து பல வாரங்களாக, வார இறுதி நாட்களில் அங்கு நான் பயணம் செய்து அவர்களுக்கு இரவு பகலாக உசூலுல் ஹதீஸ், உசூல் ஃபிக்ஹ் முதலான கலைகளை போதிக்கும் வாய்ப்பை பெற்றேன். அவர்களிலே மிகவும் ஆர்வத்தோடு, ஆசையோடு, ஈடுபாட்டோடு எனது வகுப்புகளில் கலந்து கொண்டவர்தான் சியால்தீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அன்று முதல் அவர் எனக்கு இறுக்கமானவராக மாறினார். அவரோடு படித்த மௌலவிகளான அப்துல் அசீஸ், யாக்கூப், சாதிக், மஸ்ஊத் என்று பலரையும் இன்றும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன். கட்டார் நாட்டுக்கு சென்ற பிறகும் அவரோடு 25 வருட காலங்களாக நெருக்கமான உறவு எனக்கு இருந்து வந்திருக்கிறது. கட்டார் என்றாலே எனது நினைவுக்கு வருபவர்களில் குறிப்பிடத்தக்கவர் சகோதரர் சியால்தீன் அவர்கள். எனக்கும் அவருக்கும், சகோதரர் முசம்மில் அவர்களுக்கும் இடையிலே ஒரு பிரத்யேகமான நெருக்கமான தொடர்பும் இருந்து வந்தது என்பதை இங்கு நான் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. என்னுடைய நலனிலே அவருக்கு அதீத அக்கறை இருந்தது. என்னோடு பேரன்பு இருந்தது, பெரும் மரியாதையும் இருந்தது. ஆரம்ப காலத்தில் எப்படி பழகினாரோ அதே மரியாதையோடு இறுதி கடப்பொழுது வரை பழகினார் என்பது மாத்திரமல்ல, என் மீது அவருக்கு இருந்த அன்பையும் கிருபையையும் எப்போதும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வெளிப்படுத்துகிற ஓர் உன்னதமான ஆத்மாவாக அவரை நான் கண்டு வந்திருக்கிறேன். 4 தசாப்த காலங்களுக்கு மேலாக அவரோடு நெருக்கமாக பழகியவன் என்ற வகையில் அவருடைய ஆளுமையை பற்றியும் குணப்பண்புகளை பற்றியும் நன்கு அறிந்தவர்கள் நான் ஒருவன். உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வசீகரமான ஒரு ஆளுமையை கொடுத்திருந்தார். கரிஸ்மெட்டிக் பர்சனாலிட்டி என்று ஆங்கில மொழியிலே சொல்வார்கள். எந்த அளவுக்கு அவர் வசீகரமான ஆளுமையை பெற்றவர் என்றால், எல்லோரோடும் பழகுவார், எல்லோரும் அவரோடு விரும்பி பழகுவார்கள். அல் முஃமினு யஅலஃப் வ யூலஃப். மூமின் என்பவன் எல்லோரோடும் பழகுபவன், அவனோடு எல்லோரும் விரும்பி பழகுவார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு ஒரு வரை விளக்கணமாக அவர் இருந்தார் என்று நான் குறிப்பிட்டால் அது மிகையாக மாட்டார். மிகவும் மென்மையான ஒரு மனிதர், சாஃப்ட் பர்சன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சுப செய்தி சொல்லி இருக்கிறார்கள். ஹரும் அலன் நார் குல்லு ஹய்யினின் லையினின் சஹலின் கரீபின் அன்னாஸ். மென்மையான, இங்கிதமான, மிருதுவான, மனிதர்களுக்கு மிகவும் நெருக்கமான எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டுள்ளது என்ற சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஷேக் சியால்தீனோடு பழகிய எல்லோரும் இதற்கு சாட்சி சொல்வார்கள். ஹய்யின், லையின், சஹல், கரீபின் அன்னாஸ். எளிமைதான் அவருடைய முக்கியமான பண்பு. பணிவு என்பது உண்மையில் பலரிடம் காண முடியாத அளவுக்கு அவரிடம் இருந்தது. இவற்றோடு இயல்பாக நடக்கின்ற தன்மை. வலிந்து அவர் பேசுவதில்லை, நடப்பதில்லை, இயல்பாக நடந்து கொள்வார். அவரது உணவு, உடை, நடை, பாவனை, உரையாடல் அனைத்திலும் எளிமையை காணலாம், அடக்கத்தை காணலாம், இயல்பான தன்மையை காணலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு துஆ பிரபலமானது. அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனன் வஹ்ஷுர்னி கதன் ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன். யா அல்லாஹ், என்னை எளிமையாக வாழ வைப்பாயாக, எளிமையாக வாழ்ந்த நிலையிலே என்னை மரணிக்க செய்வாயாக, நாளை மறுமையிலே எளிமையாக அடக்கமாக வாழ்ந்த மக்களோடு கூட்டத்தாரோடு என்னை எழுப்புவாயாக. உண்மையில் சகோதரர் சியால்தீன் ரஹிமஹுல்லாஹ் அப்படி எளிமையாக வாழ்ந்த ஒரு மனிதர் என்பதற்கு நாம் அனைவரும் சாட்சி சொல்வோம் என்று நினைக்கிறேன். அவருடைய பேச்சிலே எப்போதும் பண்பாடும் நாகரிகம் இருந்தது. டீசன்சி என்று சொல்வார்கள். லைஸல் முஃமின் பித்தான் வலல் லஆன் வலல் ஃபாஹிஷ் வலல் முத்தஃபஹிஷ். ஒரு மூமின் என்பவன் சாடுபவன் அல்ல, காயப்படுத்துபவன் அல்ல,
குறை கூறுபவன் அல்ல, குற்றம் சுமத்துபவன் அல்ல, சபிப்பவன் அல்ல, ஏசுபவன் அல்ல, திட்டுபவன் அல்ல, அநாகரிகமாக பண்பாடில்லாத தரக்குறைவான வார்த்தைகளை பேசுபவன் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படிப்பட்ட பண்புகளின் உறைவிடமாக அவர் இருந்தார். அவருடைய ஆன்மீக வாழ்வு சிறப்பானது. ஆழமான இறை நம்பிக்கை இருந்தது. தொழுகையில் ஈடுபாடு இருந்தது. அல் குர்ஆனை அழகாக ராகமாக உள்ளத்தை தொடும் விதத்தில் ஓதுவார். இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக வாழ்க்கையும் அவரில் நான் பார்த்திருக்கிறேன். தூய்மை அவருடைய சிறப்பு பண்பு. எல்லா நிலைகளிலும் தூய்மையை பேணுவதில் அவர் மிகவும் கவனமாக இருந்ததை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். தியாகமும் அர்ப்பணமும் அவருடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்திருந்தது. தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை விட, வசதி வாய்ப்புகளை விட சமூக பணிக்கும் சன்மார்க்க பணிக்கும் முன்னுரிமை கொடுத்தவர் அவர். தவாவை ஒரு ப்ரொஃபஷனாக, தொழிலாக பார்க்காமல் அதனை மிஷனாக, நோபல் மிஷனாக, மிக புனிதமான ஒரு பணியாக பார்த்தவர் அவர். இஸ்லாமிய அழைப்பு பணியிலே அவருக்கு ஆழ்ந்த அக்கறை இருந்தது. தவா பற்றிய நிரந்தர கவலை அவர் சுமந்திருந்தார். தவா செயற்பாட்டிலே அவருக்கு இருந்த ஆர்வம் அபாரமானது. மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு பேச்சாளர். உண்மையில் நான் அவரில் அவதானித்த குறிப்பிடத்தக்க ஒரு பண்பு இருக்கிறது. அவர் அறிவுக்கு பேசுவதை விட, மூளைக்கு பேசுவதை விட ஆன்மாவுக்கு பேசுவார். உணர்ச்சி ததும்ப பேசுவார். உள்ளத்தை தொடும் விதத்தில் பேசுவார். கண்ணீர் மல்க பேசுவார். இத்தகைய ஒரு உணர்ச்சி பூர்வமான மனிதரிடம் நகைச்சுவை உணர்வு மிகைத்திருந்தது. ஒரு பக்கம் கண்கலங்கும் அவர், கண்ணீர் வடிக்கும் அவர், உணர்ச்சி வசப்படும் அவர், உணர்வு பூர்வமாக பேசும் அவர், மறுபக்கம் நகைச்சுவை உணர்வையும் நிறைவாக கொண்டிருந்தார். எப்போதும் மலர்ந்த முகம், புன்முறுவல். பிறரை மகிழ்விப்பது என்பது அவர் செய்து வந்த முக்கியமான ஒரு அமல் என்று நான் நினைக்கிறேன். பிறர் நலனிலே அக்கறை, அடுத்தவருடைய தேவைகளை உணர்ந்து நிறைவேற்றுவது, அவருடைய பிரச்சனைகளில் பங்கேற்பது, சுகதுக்கங்களில் பங்கேற்பது, பிறருடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்வது, வழிகாட்டுவது, ஆலோசனை வழங்குவது, இவற்றோடு அடுத்தவரை சந்தோஷப்படுத்துவது என்பது நான் நினைக்கிறேன் அவர் தனக்கென்று இயல்பாக தெரிவு செய்து கொண்ட ஒரு முக்கியமான குணப்பண்பு. இதுகால் சுரூர் அலா கல்பில் முஃமின், பிறரை மகிழ்விப்பது ஒரு இபாதத், ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஒரு சுப செய்தியாகவே சொல்லியிருக்கிறார்கள். மார்க்கம் என்றால் வழிபாடுகள், வழிபாடுகள், வழிபாடுகள் என்ற பார்வை மிகைத்திருக்கும் இந்த காலத்திலே மார்க்கம் என்பது வழிபாடுகள் மாத்திரமல்ல, உயர் பண்பாடுகள், வழிபாடுகள் கூட உயர் பண்பாடுகளுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்கு ஒரு நிதர்சனமான உதாரணமாக விளங்கியவர் தான் மர்ஹூம் சியால்தீன் அவர்கள். விருந்தோம்பல் அவரிடம் மிகைத்திருந்தது. வீட்டுக்கு வருபவர்களை அன்போடு வரவேற்பார், விருந்தினர்களை மதித்து உபசரிப்பார். எப்படியெல்லாம் விருந்தினரை மகிழ்விக்க முடியுமோ தனது உரையாடலால், வகை வகையான உணவுகளால், மலர்ந்த முகத்தால் எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்துகிற தன்மையை கொண்டவராக அவர் இருந்தார். நான் நினைக்கிறேன், நான் அடிக்கடி சொல்கிற ஒரு கருத்து, அல் குதுவா கப்ல தாவா, தவாவுக்கு முன்னர் குதுவா என்ற முன்மாதிரி முக்கியம். ஹாலு ரஜுலின் ஃபி அல்ஃபி ரஜுல் அபுலக மின் மகாலி அல்ஃபி ரஜுலின் ஃபி ரஜுல். 1000 பேர் தமது பேச்சினால் ஒரு தனி மனிதர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட, மாற்றத்தை விட, ஒரு தனி மனிதன் தனது முன்மாதிரியான வாழ்க்கையினால் 1000 பேரிலே தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்துவான் என்பதற்கு ஒரு சிறந்த நமூனாவாக விளங்கியவர் சகோதரர் சியால்தீன் ரஹிமுல்லா அவர்கள். அவருக்கு தனது குடும்ப நலனில் கரிசனை இருந்தது. அவர் ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் பர்சனாக இருந்தார் என்பதை நான் நன்கு அவதானித்திருக்கிறேன். தனது வாழ்க்கை துணையோடும், பிள்ளைகளோடும், உறவினர்களோடும் ஆழமான பாசம் கொண்டவராக இருந்தார். ஊராரோடு இறுக்கமான தொடர்பு இருந்தது. அவரது வீட்டை தரிசிக்க செல்பவர்கள் எப்போதும் தனது ஊராரையும் உறவினர்களையும் தனது வீட்டிலே வைத்திருப்பார். அவரது வீடு ஒரு வீடாக இருந்தது என்பதை விட ஒரு சபையாகவே எப்போதும் இருக்கும். அதனைட்டு அவரோ அவரது குடும்பத்தினரோ அலட்டிக் கொண்டதாக தெரியவில்லை. அதனை ஒரு அருளாகவே பார்த்தார்கள். பொதுவாக விருந்தினரை வரவேற்கின்ற, உபசரிக்கின்ற தன்மை குறைந்துவிட்ட ஒரு காலத்தில் விருந்துக்கும் உபசரிப்புக்கும் மிகப்பெரிய ஒரு உதாரண புருஷராக அவர் இருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வான ஹைருக்கும் லி அஹ்லி. உங்கள் சிறந்தவர் தனது குடும்பத்தாருக்கு சிறந்தவரே, நான் உங்கள் அனைவரிலும் எனது குடும்பத்தாருக்கு சிறந்தவராக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை நிமிர்ந்து குறிப்பிட்டார்கள். உண்மையில் அப்படி சொல்வதற்கு எல்லா வகையிலும் தகுதியுடைய ஒரு மனிதராக இவர் இருந்தார் என்று நான் சொன்னால் நீங்கள் அனைவரும்
என்னோடு உடன்படுவீர்கள் நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு அவரிடம் இந்த மனிதர்களுடனான உறவு இருந்ததென்றால் அந்த உறவு கூடாகவே அவர் இந்த தீனுக்கு சாட்சி பகர்ந்தார் என்றால், இந்த தீனின் பண்பாடுகளுக்கும் நல்ல ஒழுக்கங்களுக்கும் சாட்சி சொன்னார் என்றிருந்தால், எல்லோரும் சொல்லுகிற ஒரு கருத்து இருக்கிறது. ஒவ்வொருவரும் தானே அவருக்கு நெருக்கமானவர், அவர் எனக்கே மிகவும் நெருக்கமானவர் என்று உணரும் அளவுக்கு எல்லோரோடும் அவர் நெருங்கி பழகினார். பாகுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் பழகினார். நாம் பலரை பார்த்திருக்கிறோம், நல்ல பேச்சாளர்கள், நல்ல எழுத்தாளர்கள், நல்ல சிந்தனையாளர்கள். ஆனால் அவர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் அல்ல, அல்லது ஒரு சாராரோடு பழகுவார்கள், மற்றொரு சாராரோடு பழக மாட்டார்கள். ஆனால் சியால்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரையிலே என்னை மிகவும் கவர்ந்த அவருடைய ஒரு பண்புதான் எல்லோரோடும் சகஜமாக பழகுவது, பாகுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் பழகுவது. எம்மை போன்றவர்கள் எல்லாம் அடிக்கடி வலியுறுத்துகின்ற வேற்றுமையில் ஒற்றுமை, முரண்பாட்டில் உடன்பாடு, சமூக நல்லிணக்கம், சகவாழ்வு அடங்கலான அந்த கோஷங்களை, வாசகங்களை அன்றாட வாழ்க்கையில் மிக எளிமையாக பின்பற்றிய ஒரு மனிதராகத்தான் நான் சியால்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்க்கிறேன். அந்த வகையிலே இந்த மனிதரை, இறை அடியானை, இஸ்லாமிய சகோதரனை, ஈமானிய உறவை இன்று மாத்திரமல்ல இனி வரும் காலங்களிலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. இவரை ஒரு அடையாள புருஷராக அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. தன்னுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே தன்னால் முடியுமான, தனது சக்திக்கு அப்பால் செய்யக்கூடிய பல பணிகளை அவர் செய்துவிட்டு போயிருக்கிறார். என்னோடு இறுதியாக கலந்துரையாடிய போது கூட சில பல திட்டங்களை பற்றி என்னோடு பேசினார். அந்த நியத்துக்குரிய கூலி அவருக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் பிரார்த்திக்கிறேன். அவருடைய பணிகளை நானும் நீங்களும் தொடருவதற்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே திடசங்கல்பம் பூண வேண்டும். மன் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் வலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா இலா யௌமில் கயாமா. யார் ஒரு நல்ல மரபை ஆரம்பித்து வைக்கிறாரோ அவருக்குள்ள கூலி கிடைக்கும். அந்த நல்ல மரபு இருக்கும் காலமெல்லாம் அவருக்குள்ள நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும் என்ற சுகசெய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர் இந்த மண்ணிலே பல நல்ல பணிகளை ஆரம்பித்து விட்டு சென்றிருக்கிறார். சில நல்ல பணிகளுக்கு முன்னோடியாக இருந்துவிட்டு சென்றிருக்கிறார். அந்த வகையிலே அவருக்குள்ள கூலி தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அவர் செய்த அனைத்து நற்காரியங்களும் அவருக்கு சதகா ஜாரியாவாக, நிலையான தர்மமாக இருக்கும். நான் அடிக்கடி 2 கூற்றுக்களை மேற்கோள் காட்டுவதுண்டு. உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் உனது இறப்பு ஒரு சரித்திரமாக பேசப்பட வேண்டும். அவ்வாறு ஒருவருடைய இறப்பு சரித்திரமாக பேசப்பட வேண்டும் என்றிருந்தால், அவர் நினைவு கூறப்பட வேண்டும் என்றிருந்தால், அவருக்காக பிரார்த்திக்கும் மனிதர்கள் தொடர்ந்தும் இந்த உலகிலே இருக்க வேண்டும் என்றிருந்தால் அடுத்த கூற்று கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். பிறந்தவரெல்லாம் வரலாறு ஆனதில்லை, வரலாறான எவரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. தனக்காக வாழாமல் பிறருடைய நலனுக்காக, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தீன் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்த மனிதர்கள், அல்லாஹ்வுடைய தீனை வாழ வைப்பதற்காக வாழ்ந்த மனிதர்கள் நிச்சயமாக வரலாறு படித்தவர்கள், புத்திசாலிகள். அத்தகைய ஒரு புத்திசாலியாகவே இந்த மனிதரை நானும் நீங்களும் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பணிகளை மீட்டு கபூல் செய்வானாக. சகோதரர் ஷேக் சியால்தீன் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த சுவன பதவியை வழங்கி அருள்வானாக. அவரோடு நாளை மறுமையிலே சுவனத்திலே நாம் அனைவரும் இணைந்து சந்தோஷமாக இருப்பதற்கு நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அன்னாருடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் சபருன் ஜமீல் என்ற அழகிய பொறுமையை வழங்கி அருள் புரிவானாக. அவருடைய சகோதரர்கள், அன்பர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சபருன் ஜமீல் என்ற பொறுமையையும் அவருடைய பணியை தொடரக்கூடிய ஆன்ம பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் உள உறுதியையும் நிறைவாக வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வஸ்ஸி முத்கலஹு வகஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத் ونقه من الخطايا كما
ينقى الثوب الأبيض من الدنس. اللهم لا تحرمنا أجره ولا تفتنا بعده، واغفر لنا وله. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.